வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதலிடை பருவத் தேர்வு 2025 12ஆம் வகுப்பு தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் டோட்டல் மார்க் வந்து மிட் டேர்முக்கு 45 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினாலாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு குருவினா பொறுத்த வரைக்கும் வேணும் 2 அடுக்கு மட்டும் இடையிலி. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். நெக்ஸ்ட்டு வந்து நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாயது விளக்கம் தருக. அதேமாதிரி வெயில் கண்ட பறவையின் செயல் யாது. குருவினாக்கள் பொறுத்த வரைக்கும் ஏவேனும் 2 வினாக்களுக்கு இடையிலி. நட இலைகள் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. பசுமை குடில் வாய்வு யாவை. பொக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. அடுத்து பார்த்திங்கன்னா இலக்கண மொழிப்பயிற்சி. இதில் குருவினா பொறுத்த வரைக்கும் பொருள் வேற்றுமை அணி சிறு விளக்கம் தருக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு புணர்ச்சி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உவமை தொடர்களை சொற்சொடர்களால் அமைத்து எழுதுக. அப்போ இதில் தாமரை இலைநீர் போல எலியும் பூனையும் போல. சிறுவினா பொறுத்த வரைக்கும் வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். ஏங்கோலின் ஞாலத்து இருளகற்றும் இறைஞ்சிட்டி பொருள் தருக. சிறுவினா கேட்டிருக்காங்க. சங்க பாடல்களின் ஒலிக்கோலம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்பாகும். மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை குறிப்பிட. அதே மாதிரி மொழித்திறன் பயிற்சி பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒன்றனுக்கு இடையிலி. அன்பும் மறையினும் உரைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறட்பாவில் பயின்று வரும் மணியினை விளக்குக. ஏகாதேச உருவகணினை திருக்குறளுடன் எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமொழியோட வாழ்க்கை நிகழ்வு எழுதணும். உழைப்பின்றி ஊதியமில்லை, நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெடுவினா பொறுத்த வரைக்கும் நெடுநெழ் வாடையில் காட்டும் மழைக்கால ஒருனை சொல்லில் வடிவமைக்க. கவிதையின் நடையிலே கட்டமைக்கும் அழகியல். பின்வரும் பகுதிகளுக்கு இருபக்க அளவில் வினா எழுதணும். பாரதியார் கடிதம் வாயிலாக பொறுப்புணர்ச்சி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்ச்சியால் மாற்றிய மருதனுடைய பண்பு நலன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மனப்பாட பாடல் கேட்டிருக்காங்க. ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.